வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 தொடக்கம். மெரிட் பட்டியல் ஆகஸ்ட் 19 வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. மருத்துவ படிப்பில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஆகஸ்ட் 8 வரை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஆய்வு. அரசின் நலத்திட்டங்களை முறையாக மக்களுக்கு சென்றடைகிறதா என கேட்டறிகிறார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளிடம் தோல்விக்கான காரணத்தை கேட்டறிகிறார். காவிரி டெல்டா பகுதி மாவட்டங்களின் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து வினாடிக்கு 3400 கன அடி தண்ணீர் திறப்பு. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், TRB ராஜா ஆகியோர் பங்கேற்று நீரை திறந்து வைத்தனர். மேட்டூர் அணையில் இருந்து எந்நேரமும் 1,75,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படலாம் என நீர்வளத்துறை அறிக்கை. 11 காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,25,000 கன அடியாக அதிகரிப்பு. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 82,000 கன அடியாக உயர்வு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 1,15,000 கன அடியாக அதிகரிப்பு. தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிப்பு. கேரளாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 161 உயர்வு. தோண்ட தோண்ட உடல்கள் கிடைக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அச்சம். வயநாடு செல்லும் வழியில் கார் விபத்தில் சிக்கினார் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ். தலை மற்றும் கைகளில் லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை. மீட்புக் குழுவினர் கவனத்துடன் செயல்பட அதிகாரிகள் அறிவுறுத்தல். நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு சுற்றுவட்டார கிராமங்களில் 2வது நாளாக மீட்புப் பணிகள் தீவிரம். முற்றிலும் துண்டிக்கப்பட்ட முண்டக்கையில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடங்கியது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களில் இதுவரை 3000 பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. 200 பேரின் நிலை குறித்த தகவல் கிடைக்காததால் உறவினர்கள் அச்சம். வயநாட்டில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கேரளா சென்றடைந்தது தமிழக IAS அதிகாரிகள் குழு. மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் கோவையில் இருந்து கேரளா அனுப்பி வைப்பு. கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு. நெஞ்சை பதற வைக்கும் வகையில் வெளியான கழுகு பார்வை காட்சிகள்.
பிரதமர் நரேந்திர மோடி ஓரிரு நாளில் வயநாடு பயணம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட திட்டம். மோசமான வானிலை காரணமாக ராகுல், பிரியங்கா வயநாடு பயணம் ரத்து. விரைவில் வயநாடு சென்று நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என ராகுல் உறுதி. பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. 31 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆசிரியர்கள் தொடர் போராட்டம். சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் திமுக அரசு மண்ணள்ளி போட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டணத்தை திரும்பப் பெறுமாறு வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 51,360க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,420க்கு விற்பனை. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அவதூறு வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. விசாரணை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்வு. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தல். தொடர் நீர்வரத்தால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்வு. நீர்வரத்து வினாடிக்கு 12,463 கன அடியாக அதிகரிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவு.